फेस्टिवल सीजन के ब्लॉकबस्टर வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். நடிகை சித்ரா அவர்களுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதில் நிறைய சந்தேகங்கள், அந்த வழக்கை ஒட்டி கைது எல்லாம் நடந்தது. இந்த தீர்ப்பு வந்த சில நாட்கள்லேயே சித்ரா அவர்களுடைய அப்பா தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. ஒட்டு மொத்தமாக அந்த வழக்கை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிச்சுக்கிறேன் சித்ராவோட அவங்க அப்பாவுக்கு. ஒரு விஷயம் தவறு நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு உயிர் இழந்திருக்கு. சித்ரா இறந்துருக்கா, சூசைட் பண்ணி இறந்துருக்கா. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு நம்மளும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, மக்களும் பார்க்கல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதன்படி தான் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். சித்ராவோட வீடு கிரகப்பிரவேசத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளாம் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் விநாயகர் ஹோமம் பண்ணுவோம். இப்போ நம்ம கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம், ஏன்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு மதத்தோட சார்பில் அவங்கவுங்க என்னென்ன வழிபாடு முறை இருக்கோ அந்த மாதிரி வழிபாடு முறையில் அவங்க பண்ணுறது. அதுதான் வந்து நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையின் பழக்க வழக்கமும் அதுதான். சித்ராவோட வீடு கிரகப்பிரவேசம் ஆகும்பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீடுக்கு வந்து விநாயகர் ஹோமம் பண்ணணும். பட் ஆனால் அவங்க பண்ணாமல் வேறு யாரோ மற்ற மதத்துக்காரவங்களை வந்து கொண்டு வந்து ஏதோ வந்து பரிகாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹேம்நாத் சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, முடி வெட்டி, உச்சந்தலையில் முடி வெட்டி, ஏதோ கலசம்லாம் வச்சு தண்ணிலாம் வச்சு தலையில் ஊற்றி ஏதோ சாங்கியம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாங்கியம் தவறாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பரிகாரம் நம்ம பண்ணுறது பெருசு கிடையாது. அது கரெக்டான நபர்கிட்ட பெர்ஃபெக்டாக பண்ணும்போது தான் 100% சக்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு சரியான பரிகாரங்கள் முறைப்படி நமக்கு பண்ணலைன்னா அப்படியே திருப்பி ஆகிடும். இதுதான் வந்து இப்போ சித்ராவுக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி ஹேம்நாத்துக்கும் அந்த ஒரு வீரியம் இருந்திருக்கு. அதனால தான் வந்து உயிர் போகிற இடத்துக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தானே. என்ன சொல்கிறீங்க? இப்போ உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி கண்டிப்பாக கிடைக்காது. அதே போல் அவனோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அவன் இதுக்கும் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமெல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது சித்ரன் கணவன் அவன். சரி, அவனுக்கும் அந்த வருத்தம், வலி, வேதனைகள் எல்லாமே இருக்கும். அப்போது ஏன் இவங்களுக்கு தப்பாக நடக்குது? இப்போ இவங்க தான் இவங்களோட பொண்ணு தானே பறி கொடுத்துருக்காங்க. சரி, இவன் வந்து தப்பு பண்ணியிருந்தான். அப்போ இவங்களுக்கு தானே வந்து தப்பாக நடந்திருக்கும். ஏன் இவங்களுக்கு எல்லாமே தப்பாக நடக்குது? அப்போ இவங்க வந்து செய்த பரிகாரத்தில் தவறு இருக்கிறதால அவங்க ஒன்று காவு கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த டிசம்பர் மாதத்தில் அந்த சித்ரா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இறந்தாலோ, இதே டிசம்பர் மாதத்தில் அந்த சித்ராவோட அதே துப்பட்டாவில் தான் இவர் வந்து தூக்கு மாட்டி செத்துருக்கார். அப்போது ஏதோ ஒரு தவறு வந்து இன்னும் அவங்க வீட்டில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த அம்மா வந்து சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து இன்னும் வந்து மற்ற அவங்க உறவினர்களுக்கு இது வந்து பாதகம் வரும். இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க? புது வீட்டுக்கு வந்து இவங்க சரியான பரிகாரங்கள் எதுவுமே செய்யலை, தவறாக பண்ணிக்கிறாங்க. நம்ம எதையுமே வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும், தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிக்கணும். ஏன்னா ஒரு நேரம் ஒரு நாளும் மாந்திரிகத்தோட பலம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளை கொலாப்ஸ் ஆக்கி விட்டுரும். கொலாப்ஸ்னால் மென்டல் ஆக்கிடும். அதை உயிர் இருந்தும் ஜடமாக ஆக்கிடும். சம்டைம்ஸ் வந்து அகால மரணத்துக்கு சூசைட் அட்டன் பண்ண வச்சிடும். ஸோ இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. விஜய், சித்ரா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு ஆன்மா நம்புறீங்க நீங்கள். அப்படிங்கிறப்ப அந்த ஆன்மாவுடைய நிலையை நீங்கள் வந்து ஏதாவது கணிச்சிங்களா? அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம வந்து காசு கட்டிடுறோம், இல்லை போய் காசு யாரையாவது பார்க்குறோம், காசு அவங்க செஞ்சுருவாங்களா? கண்டிப்பாக முடியாது. அப்படி ஒரு விஷயமும் உலகத்திலே கிடையாது. எப்படி வந்து ஒரு விரதத்துக்கு பலன், நீங்கள் விரதம் இருந்தால் தான் பலன் கொடுக்கும். நான் குருவாக இருந்து உங்களை கைட் பண்ணி இந்த யாக பூஜையிலையும் இந்த பலி பூஜை கலந்துக்க வைக்கிற மட்டும்தான் என்னோட சக்தி. மீதி எல்லாம் அவள் பார்த்துருவான். ஏன்னா அப்படி தான் வந்து நம்மளோட ஆன்மீக நெறிகள் வந்து இன்றைக்கி சொல்லுது. ஆன்மீக புராணங்களும் அதுதான் சொல்லுது. இன்றைக்கி அதனால தான் இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பூஜை கிடையாது. புரியுது அவங்களுக்கு? இப்போ ஐயப்பன்னா இப்படி தான் போகணும், முருகர்னா இப்படி தான் வழிபாடு பண்ணணும், விநாயகர்னா விநாயகர் சதுர்த்தி அப்போது இந்த மாதிரி பண்ணணும், நவராத்திரி அம்பிகைக்கு இருக்கிற இடத்துல 10 நாள் கொலு வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு, மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறோம், பத்ரகாளிக்கு பலி வழிபாடு. ஸோ இந்த மாதிரி ஒருமே வந்து நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். ஸோ ஏன்னா அந்தந்த பலனுக்கு நம்ம முழுசாக போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் என்னோடய வயிற்று வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிடுவோம்.
உன் வழிக்கு நான் சேர்த்து சாப்பிட முடியுமா? கிடையாது. அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அவங்களோட ஈடுபாடு இருந்தால் தான் அம்பிகையோட பலன் முழுசாக நம்ம வந்து உணர முடியும். அதோட சக்தியும் ஆற்றலும் நம்ம வந்து பெருக்கெடுத்து ஓட முடியும். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் நீ வந்து இன்றைக்கி வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுலாம் நிறைய பேர் வாழ்க்கை இன்றைக்கி நாசமாக போகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த 2 ஒரு பிரச்சனையும் நான் கையில் எடுத்ததுக்கு சொல்ல வரேன். இப்போ வந்து அப்படி பண்ணும் பொழுது அந்த பிரேத ஆத்மா, அந்த இறந்த ஆத்மா வந்து அகாலமாக இருந்தாலும் அந்த ஆத்ம சரீரம் வந்து முழு திருப்தி அடையும். இது நம்ம இன்றைக்கி பண்ணுறோமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தங்க செத்துட்டா செத்தது தான், முடிஞ்சிச்சு. யாரோ பிண்ட தர்மம்னா என்னன்னே தெரில. நம்ம இந்து தர்மப்படி பிண்ட தர்மம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பிண்ட தர்மம்னா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக கிடையாது. அது என்னென்னு கூட தெரியாது. என்ன வருஷமான ஒரு வாட்டி அந்த மாலியன் கூட போய் கொடுக்க மாட்டாங்க சரியா யாருமே. என்ன கேட்டால் நான் அமாவாசை சாப்பாடு செஞ்சு வீட்டில் படைக்க சொல்லிட்டு, அப்படி ஒரு விஷயமே தப்பு. அது நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு பிண்ட தர்மம் அமாவாசை. இப்போது இங்கெல்லாம் சென்னையில் வந்து நம்ம எவ்வளோ விஷயம் இடத்துல தரோம். நம்ம சென்னை திருவான்மையூர் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா 500 ரூபாய் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அழகாக செத்து பண்ணவங்க போய் பிண்ட தரப்பணும். போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்த பிறகு தான் வீட்டில் வந்து சாப்பாடு செய்யணும் நம்ம. ஆனால் இது நம்ம யாருமே பண்ண மாட்டோம். டேரெக்டாக ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு செஞ்சு நம்ம வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் சாப்பாடு செய்யறது ஃபஸ்ட்டு தவறு. அவங்க உயிரோட என்ன சாப்பிட்டாங்க, அவங்க உயிரோட என்ன அனுபவிச்சாங்க, அவங்க உயிரோட என்ன கலர் புடவை கட்டினாங்க, அவங்க உயிரோட என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதுதான் வச்சு நம்ம படையில் இடணும். அந்த படையில் கூட எப்படின்னா பிண்ட தர்மம் கொடுத்து வந்த பிறகு தான் படையில் தான் அது முழு பலன் தரும். நம்ம குடும்ப விருத்தி அடையும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற நோய் நொடி பிணி பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் கண்டங்கள் என்ன செய்வினை கூட துருக்கி அடைக்கிற சக்தி வந்து பித்ருக்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு பிண்ட தர்மம் கொடுக்கும்பொழுது நம்ம யாரை சாட்சியாக வைக்கணும், யம தர்மனையும் பத்ரகாளியும் சாட்சியாக வச்சு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க தான் இதுக்கு இன்சார்ஜ். அப்படி இருக்கும்போது எல்லா விதமான ஆத்மாக்கள் அங்கே ஒன்று சேரும். இப்போது சித்ரா மட்டும் கிடையாது. இவன் வழிபாடு பண்ணும்பொழுது இவங்களோட வம்சாவளி பெரியர்கள் முன்னோர்கள் அவங்க வம்சத்தில் யார் இறந்தாங்க, அவங்க வீட்டில் என்னென்ன ஜீவராசிகள் இருந்தாங்க மொத்தத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு காம்போ மாதிரி ஆக்கி அதுக்கு நம்ம வந்து அந்த பரிகாரம் பண்ணும்போது அவங்க உயிரிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வந்து காசியோட இது. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்மாவுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உணர்ந்தீங்களா விஜே சித்ரா அவர்களுடைய ஆன்மாவுடைய அந்த நிலையை, இல்லை எங்கேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்களா? இல்லை, அது நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ரிலேஷன் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. அந்தந்த ஃபேமிலியை தான் உணர வைப்போம் நம்ம. சரி, மாந்திரிகத்தோட சக்தினா எப்படி வந்து காளியின் வழிபாடை வந்து உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கணும், அதே மாதிரி அந்த ஆத்ம சரீரத்தோட பலத்தையும் உன்னை நான் உணர வச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த அதிசயங்களும் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும். இல்லைன்னா நீ சாமி கும்பிட்றது வேஸ்ட். கரெக்ட் தானே? இப்போது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஸ்தாபிச்சிருக்கிற அம்பிகை, ஆனால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் நம்மளுக்கு வருது. நம்ம வந்து வீட்லேயே இருந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே பண்ணலைன்னா அது முட்டாள்தனம். இவங்க வந்து தவறாக பண்ணதால அவளுக்கு வந்து வெறுப்பு வந்துருக்குது, ஆப்போசிட் ஆகிக்கா. அதாவது பெற்றவங்களாக இருந்தால் கூட சரீரத்துக்கு இறந்த பிறகு அது வந்து சாபம் நம்மளுக்கு விடும். அதனால தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், காசிக்கு ஏன் வந்து வயதானவங்க போகிறாங்கன்னு. ஏன் வயதானவங்க போகிறாங்கன்னா, அவங்க என்னதான் சின்ன வயசில் வந்து இல்லை கோவதாபமாக ஒரு தெனாவிட்டோ ஒரு திமுறோ ஒரு ஆணவத்தில் வாழ்ந்தால் கூட வயது ஆக என்ன நடக்கும், அவங்களே மற்றவங்க மன்னிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி போ, நம்ம ஏதோ சின்ன வயசில் பேசிட்டோம், நம்ம சின்ன வயசில் இதை பண்ணிட்டோம், நம்ம இனிமேல் நம்ம சொந்த பந்தத்தை விடக்கூடாது சொல்லிட்டு அவங்க சொந்த பந்தத்தில் எத்தனை மரணங்கள் இருக்குது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சாங்க. மிங்கிள் பண்ணால் ஒரு பக்குவம் வந்துடும். அந்த பக்குவத்தோடு அவங்க முதியோர்கள் அங்கே போகும்போது, வயதானவங்க வந்து காசிக்கு போகும்பொழுது அவங்க அந்த பிண்ட தர்மம் கொடுக்கும்போது அவங்க சொந்த பந்தத்தை இறந்தவங்க அத்தனை பேருக்கும் சரி அது கொடுத்துட்டு வருவாங்க. அது கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனா, இவங்களோட வம்சாவளியில் சாபங்கள் தோஷங்கள் கண்டங்கள் எது இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடும். நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குலதெய்வத்தோட வழிபாடு தடைப்பட்டு போட்டிருக்கும், இவங்க காசிக்கு போயிட்டு வந்தோன்னா அது கண்டினியூ ஆகிடும். அதே மாதிரி வந்து வருமானம் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கும். இவங்க காசிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த வருமானம் வந்து விருத்தி ஆகும். அந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட பூஜையாக இருக்கிறதால நம்மளுக்கு இங்கே நிறைய வந்து முக்திக்கு வந்து வழிவகுத்தா இந்த அம்பிகை. பாவத்தின் செயலை பஸ்பமாக்கிடுவா. துன்பத்திலேருந்து அந்த துயரத்துலேருந்து அம்மா வந்து விடுபட்டா. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போது இந்த தற்கொலை செய்யக்கூடிய ஆத்மாக்களுடைய நிலை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க துர்ராத்மாக்கள் மாறுறாங்க அப்படின்னு. அதனுடைய நிலைப்பாடு என்னம்மா? அதில் ஒரு கிளாரிட்டி இல்லையே. இப்போ நம்ம மனுஷன்லாம் இருக்கணும், நம்மளே வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சரியுமே கை கூடல வச்சுக்க நம்ம என்ன பண்ணுறோம், வெறுப்பு வந்துடும். எல்லாருமே அன்பாக பேச மாட்டோம், கோவம் வந்துடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், அவங்கள பார்த்தா எரிஞ்சு விழுவோம், டிப்ரெஷன் ஆகிடுவோம். ஒரு மனிதனாக பிறந்த நம்மளுக்கே அப்படி இருக்கும் பொழுது, எல்லா ஆசைகளோட நிராசையாக ஆகும் பொழுது அந்த ஆத்ம சரீரத்துக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? மற்றவங்கள பார்த்தா எரிஞ்சு விழாத அழிக்கிறதுக்கு முற்படும். சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுன்னா, பலம் இழந்த ஆத்மாக்கள். சில ஆத்மாக்களில் 2 இருக்கும். ஒன்று வந்து பலம் இழந்த ஆத்மாக்கள், ஒன்று பலத்தோடு இருக்கிற ஆத்மாக்கள்.
இந்த பலமிழந்த ஆத்மாக்கள் என்ன பண்ண தெரியுமா, மற்றவங்க உடம்புல போய் இறங்கிடும். அதுதான் வந்து பேய் பிடிச்சி ஆடுறது, பொம்பளை மேலே, பசங்க மேலே, குழந்தைங்க மேலே சாடிட்டு என்ன ஆகுனா அதோட ஆசைகளை வந்து பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அந்த பரிகாரம்லாம் பண்ணும்பொழுது அவங்களே சொல்லுங்க, அவன் பேர் வந்து கிஷோராக இருக்கும், ஆனால் பேசுறது வந்து வேற ஒரு பையன் பேரை சொல்லுவான், அட்ரஸ் பார்த்தா வேற ஒரு ஊர் சொல்லும், வேற ஒரு அட்ரஸ் சொல்லும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்படி ஆகும்போது அப்போ என்ன பண்ண சொல்ல போகிறோன்னா, எனக்கு இது வைக்கணும், எனக்கு பிரியாணி வைக்கணும், எனக்கு பாட்டில் வைக்கணும், எனக்கு அது வைக்கணும், எனக்கு இந்த கலர் துணி வேணும், எனக்கு இந்த கலர் பேண்ட் வேணும், இந்த கலர் ஷர்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆசைகளோடு அது ஆகும்பொழுது அது வந்து கேட்கும். இப்போது இந்த பலமான ஆத்மாக்கள் என்ன பண்ணுன்னா, அது எங்கேயும் இப்போ பூராது எதுவும் பண்ணாது. ஆனால் அதோட சக்தி எப்படின்னா அதிபயங்கரமாக்கும். அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கிடும். எந்த குடும்பத்துலேருந்து அது வந்ததோ அந்த குடும்பத்தை அகேன்ஸ்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் சித்ரா. ஏன்னா ஃபஸ்ட்டு சித்ரா வந்து கன்னிப்பெண், நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னிப்பெண்ணாக இறக்குறவங்களுக்கு ரொம்ப அதிகமான சக்தி, அதிபயங்கரமான சக்தி இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்னா இந்த மாதிரி அகால மரணங்கள் அடிக்கடி ஆகினே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நான் எவ்வளோ பேர் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். சிலவங்க வந்து ப்ரெக்னென்சியாக இறந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ப்ரெக்னென்சியாக சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டெலிவரி ப்ராசஸ் இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணுன்னா குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ அவங்க பிடிச்சாங்கன்னா ஒரு மற்றவங்க பிடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற குழந்தைங்க மேலே ஆசை வரும். ஏன்னா அந்த எந்த நிலையில் அவங்க மரணிக்கிறாங்களோ அந்த நிலையில் அந்த ஆத்மசரீரம் நிற்கும் மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தே காட்டும். அதுதான் வந்து நம்ம வந்து ஆத்மசரீரத்தை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதை வைக்கும் பொழுது அப்போது என்ன மாதிரி ஆத்மசரீரம் இருந்தது சரி, என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்க இறந்தாலும், இல்லை எந்த மாதிரியோ ஒரு வினோதமான ஒரு செயல்களை ஈடுபட்டாலும் எந்த ஒரு இது பாதிக்கப்படுது கடைசியில் யார் அவங்க மேலே பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் எங்கேயோ வெளியே போய்ட்டு வரீங்க, இல்லை உங்கள் மனைவி எங்கேயோ வெளியே போய்ட்டு வராங்க, உங்கள் வீட்டில் யாரும் எங்கேயோ வெளியே போய்ட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு சூழலை எங்கேயோ அவங்க சாதிச்சுன்னா பாதிக்கப்பட்டது யார்? அந்த ஆத்மா கிடையாது. அந்த ஆத்மாவில் பீடிக்கப்பட்ட அந்த ஜீவன் தான் பாதிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி பத்ரகாளியோட கண் பார்வையில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டு வாசலை கூட வராது, எரிச்சி சாம்பல் ஆக்கிடுவாங்க இந்த அம்மா. நான் சொல்ல புரியுதான்? ஏன்னா இவரை வந்து எப்பவுமே வந்து அம்மாவோட சக்தி என்ன, துஷ்ட சக்தியுமே துஷ்ட பிரேமும் ஒரு காலமாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், எரிச்சிடுவா, அப்படியே ஜுவாலாமுகியாவை எரிச்சு பஸ்பமாக. அதனால பயந்துக்கிட்டு எதுவுமே கிட்ட வராது. அதனால தான் நம்ம வழிபாடில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே காளி ஃபோட்டோ வச்சு அந்த வழிபாடு நான் எடுத்து கொடுத்து இந்த பரிகாரத்துக்கு நான் சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது அவங்கள சுற்றி எல்லா நெகட்டிவும் பஸ்பமாகி அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, யார் அவங்களுக்கு சேவனை பண்ணாலும் தன்னால் அவங்களுக்கு அடிச்சே ஆகும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா இந்த அம்மா கிட்ட தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கு இருந்தாலும் 4 நாளைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதோட விளைவை அனுபவிச்சே ஆவாங்க. புரியுதா? அதனால தான் செய்வனை செய்யும் பொழுதோ இல்லை மந்திரமாயம் செய்யும் பொழுதோ கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும், நம்ம காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான். ஐயோ நம்மளுக்கு கஷ்டம் ஆகுது, நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியலையே, நம்மளுக்கு ஏதோ வந்து அமுத்துதே, நம்மளுக்கு வந்து தூங்குறப்போ நம்ம தூக்க மாட்டேன் சாவர மாதிரி நம்மளுக்கே தோணுதே, நம்ம வெளியே போனால் நம்மளால் கை காலம் இழுக்குதே, நம்மளை எந்த வேலையும் செய்ய முடியலையே, தாயே பராசக்தி ஏன்னா அதுலேருந்து காப்பாற்றி நம்ம வேண்டுமே தவிர்த்து ஐயோ அவன் பண்ணியிருப்பானா, இல்லை இவன் பண்ணியிருப்பானா, இல்லை இவன் பண்ணியிருப்பாளா, இவன் நாசமாக போடும் கண்ணில் பார்க்காம எதையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அது என்ன ஆகும்னா, நீ பண்ணியே இருக்க மாட்டேன். உன்னை வந்து நான் வந்து பிரயோகம் பண்ணும்பொழுது உன் குலதாம சாமி வந்து நிற்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு. அதுவும் நீ வழிபாடில் இருந்தா, நீ கரெக்டாக குலசாமியில் வழிபாடு பண்ணுறது தெய்வ பக்தியாக இருந்தால் உன் தெய்வம் உன்னை வந்து விடாது, குலசாமி உடனே வந்து நின்றும். அப்போ என்ன ஆகும்னா திருப்பி நம்மளுக்கு தான் தப்பாயிடும். யார் பண்ணாங்களோ, அதாவது நீ பண்ணவே இல்லை உனக்கு நான் பிரயோகத்தை பண்ணுறோம்னா அவங்களுக்கு திருப்பி அடிச்சிடும். பொதுவாகவே சொல்கிறேன் நான், பொதுவாகவே மாந்திரிகத்தோட தன்மையில் நம்ம தான் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை கூடி நல்லா இருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், அது தடையில்லாமல் போகணும், 10 ரூபா வர 10 ரூபா நம்ம வீட்டில் இருக்கணும், கையிலேருந்து ஓடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும், குழந்தை கூடி நல்லா இருக்கணும். அதுதானே வந்து மாந்திரிகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 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 வளையத்தை போட்டு நம்ம வந்து அவங்க வாழ வைக்கிறோமே தவிர்த்து அந்த சக்தியை பயன்படுத்தி அவனை அழிச்சிடணும், இவ்வளோ அழிச்சிடணும், இவன் சண்டை போட்டான். இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மந்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க, எங்கள் மேனேஜர் திட்டான், அவனை ஆசமாக போகணும், பக்கத்து வீட்டுக்காரவங்க இருப்பாங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க, அது பக்கத்து வீட்டு வச்சு நம்ம சண்டை போட்டோம், அவனை ஆசை போகணும். ஸோ அந்த சக்தியை வந்து இல்லை எதுக்கு பயன்படுத்த தெரியாமல் நிறைய டுபாகூர் சாமியார்களையோ நிறைய உண்மையான மாந்திரீகம் இல்லாத அந்த சக்தி தெரியாதவங்க வந்து அதை வந்து அம்மாவோட பேர் சொல்லி ஏமாத்துறதால எல்லாமே அவங்களுக்கே தப்பு தான் நடக்கும். அவ்வளோதான். இங்கே நம்ம முறைப்படி இப்படி தான், இதுதான் சக்தி, இதுதான் வழிபாடு, நீ வந்தால் சக்ஸஸ் போ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ வந்துட்டியா பிளாங்காக வா, வரும்போது கச்சா முச்சான்னு மலை மாதிரி பேச்சுன்னு இந்த மாதிரி ரப்பர் படி எரேஸ் பண்ணுற எல்லாத்தையும் போயிட்டு அவள் ஃபில்அப் பண்ணுவாள், ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவா, இந்த அப்படி சர்டிஃபிகேட் போ, இதோட உனக்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. அது எப்படி இருக்குது புரியுது அவங்களுக்கு? இதுதான் அவளோட சக்தி. ஆன்ம சாந்தி அப்படிங்கிறது தான் மனித வாழ்வியலோட கடைசி இது. ஆன்ம சாந்தி பாசிபிளா இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு? அதுவும் அந்த ஆத்ம சாந்தி யாருக்கு பண்ணுவாங்க?
இயற்கையாக இருந்தவங்களுக்கு, அதாவது வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்து அவளால் படைக்கப்பட்ட எத்தனை விதமான துன்ப துயரங்களையும் நம்ம அனுபவித்து கிரகங்களால் நம்மளுக்கு வரப்போகிற எல்லா தீம்புகளையும் நல்லதையும் அனுபவித்து நம்ம அக்கடான கண்ணை மூடும்போது யமதர்மனோட பாசக்கயிறுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அப்போ தான் அந்த ஆத்ம சரீரம் நிலையான ஆத்மா நம்ம பண்ணுற பரிகாரம் அதுக்கு பயன் கொடுக்கும். அகாலமாகவும் மற்றவங்க செய்த கர்ம வினையாலையும் மற்ற செய்த பாவத்தாலையும் நம்ம சாவும் பொழுது நம்மளுக்கு அது எப்படி வந்து நல்லது நடக்கும்? கெட்டது தான் நடக்கும். கரெக்ட் தானே? நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நீ அறுவடை பண்ண முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ சித்ரா அப்பாவே நம்ம எடுத்துக்கலாமே, அவர் இறந்து போய் எப்படி நம்ம இறந்து போய்க்கணும்? அவர் பொண்ணு சித்தார் பார்த்தீங்களா, சித்ரா இறந்தால அப்போயே அவர் ஒன்று சூசைட் பண்ணி செத்து போய்க்கணும் இல்லை, புரியுதா? அப்படி இல்லையா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததில்ல, அப்போ அவர் இறந்து போய்க்கணும். பட் ஆனால் அதெல்லாம் அப்போ இறக்கவே இல்லையே. 4 வருஷம் கழித்து இப்போ வந்து அவர் வந்து இறந்தது வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று குடும்ப சூழல், இல்லை வேறு ஏதாவது இவங்க போய் ஏதாவது தப்புமாக பண்ணி அது அவங்களுக்கு அடிச்சிருக்கும். இதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து விபத்துக்களோ சரி, இந்த மாதிரி சூசைட் பண்ணுங்களோ சரி, அவங்க வந்து பொழைச்சி வந்திருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு சொல்லுவாங்க, இது நான் எப்படி பண்ண எனக்கே தெரில. ஏன்னா அந்த மாதிரி கேசஸ் நிறைய வருது என்கிட்ட. அதனால் சொல்கிறேன், அந்த ஒரு க்ஷணம் தான் உங்களை மறக்க வச்சிடும். அந்த ஒரு நாழிகை தான், அவ்வளோதான். அந்த ஒரு நாளையில் நம்மளுக்கு நேரம் நல்லா நம்ம தப்பிச்சுப்போம். நேரம் கெட்டாச்சுன்னா போய் சேர வேண்டியது தான். மனம் திறந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. விஜே சித்ரா மற்றும் அவர்களுடைய தந்தையாருடைய ஆன்மா சாந்தியடை இறைவனை வேண்டுவோமாக பிரார்த்திப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா கண்டிப்பாக வந்து சித்ராவோட ஆத்மாவும் சாந்தி அடையணும், அவரோட அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். இனிமேல் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காலிக்கிட்ட இதன் மூலியமா வேண்டிக்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.